உலகமெங்கும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வினோத் சுப்பிரமணி. இன்றைய நல்லகாலம் நிகழ்ச்சியில் நம்ம கூட பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்சர் அவர்கள் இருக்காரு. வணக்கம் குருஜி. வணக்கம் குருஜி. இப்போ ஒரு ராசிக்காரர்கள் அடிப்படையில் எடுத்துக்கிட்டால் ஒரு கர்ம பலன்கள் இருக்கும், எதெல்லாம் ப்ளஸ் எதெல்லாம் மைனஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ ஒட்டு மொத்தமாக இதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த பதிவு. ஸோ அதை பற்றி சொல்லுங்க குருஜி. நிச்சயமாக இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஒரு ராசிக்குரிய ஒவ்வொரு விஷயம் நான் சொல்கிறதெல்லாம் அப்படியே நோட் பண்ணிக்கோங்க. பதிவுகளை போயிடலாம். குருஜி, உங்களுடைய மனதிற்கு மிகவும் இனிய மகர ராசிக்காரர்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? என் மனதிற்கு மிகவும் இனிய மகர ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் உங்களோடலாம் நான் நிறையா பிரயாணிச்சிருக்கேன். உங்களை பற்றிலாம் எனக்கு இன்டீட்டெயிலாக தெரியும். மகர ராசிக்காரர்கள் உலகத்தில் எங்கே இருந்தாலும் எங்கிட்ட தான் ஜாதகம் பார்க்கணும். ஏன்னா உங்களோட ஸ்பெஷலிஸ்ட் நான். மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே வினோத், 2 கூடியவனாக சனி இருக்கார். பொய்னா இவங்களுக்கு என்னன்னு கூட தெரியாது, அத்தனை சுத்தம் பொய். 2வது விஷயம் என்ன அப்படின்னா, இவர்களுக்கு பெரிய மைனஸே என்ன, பெரிய ப்ளஸ் எல்லாம் சொல்லிடலாம். சுக்கிரனே 5 கூடியவர். முரட்டு காதல்னா இவங்க தான். லவ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. 24 ஹவர் லவ் பண்ண சொன்னால் 24 ஹவர் லவ் பண்ணுவாங்க. காதல் ஜெயிச்சிரும். ரொம்ப லவ்வபிள், சச் எ ஸ்வீட் பர்சன் இன் திஸ் வேர்ல்டுனா அது இவங்க தான். 7 கூடியவனாக சந்திரன் இருக்கிறார் ரொமான்டிக் லைஃப்பில். ஸோ அப்போ இவங்களுக்கு வந்து ரொமான்ஸ் அண்ட் லவ்வில் இவங்கெல்லாம் பிஎஸ்டி பட்டம் கொடுக்கலாம். இந்த மாதிரி அதான் அவங்க ப்ளஸ். எவ்வளோ பெரிய சண்டையையும் இவங்களுடைய அதிகபட்ச காதலால் அது ஒன்றுமே இல்லாமக்கிடுவாங்க. இவங்கள மாதிரி குடும்ப நடத்தெல்லாம் ஒருத்தன் பிறந்து வரணும். இவங்க மாதிரி மகர ராசிக்காரவங்களை மனைவியாக கிடைக்கப்பட்டவங்க, மகர ராசிக்காரர்கள் கணவராக கிடைக்கப்பட்டவங்க, கொடுத்து வைத்தவர்கள். பூர்வ ஜென்ம புண்ணியம் இருந்தால் தான் இவங்க கூட கல்யாணம்லாம் ஆகும். மகர ராசிக்காரர்களுக்கு என்ன பெரிய மைனஸ், இவங்க வீடு லேண்டு பிரச்சனையாகவே இருக்கும். எப்பவுமே ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும். சின்ன வீட்டில் தான் வளர்ந்துருப்பாங்க. இவங்க வளர்ந்ததே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வீட்டில் தான் வளருவாங்க. இவங்க அமையப்படுறதும் சின்ன வீடாக தான் அமையும். பெரிய வீடு இவங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. ஏன்னா சனி 4 கூடியவனாக செவ்வாய் பாதகாதிபதி. செவ்வாய்னா ரொம்ப வைப்ரண்ட்டு. அவன் போய் பாதகாதிபதியாக இருக்கான். அப்போ உடன் பிறந்தவங்களால மனசு வேதனை இருந்துக்கிட்டே இருக்கும். பூமி வீடு லேண்டு இதனால பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும். அரசு அதிகாரிகளால் பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும். இவர்கள் தான் இவங்க வாங்கிட்டு வந்த இது. 2 கூடியவனாக சனி இருக்கிறார். அதனால் என்ன படக்குன்னு பேசிடுவாங்க. அப்படி ஒன்று தேவையே கிடையாதுங்க, போங்கன்றுவாங்க. இவங்களுக்கு ஏமாத்து பிஸ்னஸ் வராது. வாசலில் வந்து இந்த மாதிரி ஒரு லாட்ரியில் பணம் கிடச்சிருக்கு, 1 கோடி கிடச்சிருக்கு, இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக ஒரு திருட்டுத்தனம் பண்ணால் இந்த 1 கோடி கிடச்சிரும்னு சொன்னால் கூட வேணாங்க, நான் எனக்கு தேவையில்லைங்க, நான் நிம்மதியாக தூங்கணும்னு விருப்பப்படுறேன்பாங்க. இவங்க இந்த குணம் தான் இவங்க வாழ்க்கையில் மேலே வரவே முடியாது. ஏன்னா இவங்களுக்கு வந்து எந்த விதமான கும்சா பணமும் வேண்டாம், வேலை செய்யணும், சம்பாதிக்கணும். அப்படிதான். சூரியனே 8 கூடியவனாக இருப்பதால் அப்பா இருந்தும் பிரயோஜனம் இல்லை. அப்பானால மனசு வேதனை தான் பெரும்பாலும். அரசுனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. அரசு பணி இவங்களுக்கு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம், கிடையவே கிடைக்காது. ப்ரைவேட் ஜாப்ஸில் தான் இருப்பாங்க. அதே நேரத்தில் 9 கூடியவனாக புதன், 10 கூடியவனாக சுக்கிரன் இருப்பதால் புடவை அழகு இது மேலே இவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துக்கிட்டே இருக்கும். கைப்பை, பை வாங்கிறது, டம்பப்பை, அதே மாதிரி பர்ஸு, விலையுயர்ந்த உடைகள், விலையுயர்ந்த ஆபரணங்கள், விலையுயர்ந்த கேமரா, சென்ட்டு, மது, இது மேலே இன்ட்ரெஸ்ட் வந்துக்கிட்டே இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா இவங்களுக்கு அது மேலே ஆசை. இந்த மாதிரி இதெல்லாம் இவங்களுக்கு மேலே ஆசை. அதே மாதிரி வந்து இவர்களுக்கு 12 கூடியவனாக குரு இருப்பதால் குரு இவங்க கூட க்ளோஸாக இருப்பாங்க. ஆனால் குரு 12 கூடியவராக இருப்பார். அதனால் என்ன ஆகும்னா இவர்களால் வந்து தங்கம் சார்ந்த தொழில்களை இவங்களால் செய்ய முடியாது. தங்கத்தை டச் பண்ணியிருப்பாங்க அவங்க வாழ்க்கையில். தங்கம் சார்ந்த தொழில்கள் டச் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அது வந்து அவங்களுடைய தொழிலாக அமையறதுக்கு வாய்ப்பு இல்லை. மகர ராசிக்காரங்களோட பெரிய மைனஸே என்னென்னா அவங்களுடைய கணவர் தான். அவங்களுடைய கணவர் இவங்களோட லவ் வேகத்துக்கு அவரால் ஈடு கொடுக்க முடியாது. ஒரு 5 நிமிஷத்தில் 56 ஐலவ் அனுப்பிடுவாங்க. அவர் அப்போ தான் கொஞ்சமாக பொறுமையாக எப்படி இருக்கேன்னு கேட்க ஆரம்பிச்சிருப்பாரு. அதுக்குள்ளே இவங்க வேகத்துக்கு எங்கே போயிடுவாங்க. இவங்கள மாதிரிலாம் லவ் பண்ண முடியாது, யாராலையும் முடியாது. ஓகே குருஜி, இவங்க எந்த கர்மாவை கழிப்பதற்காக பிறகு எடுத்திருக்காங்க? இவங்களை பற்றின லேண்டு பூமி லாபங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறது தான் இவங்களுடைய கர்மா. காரணம் என்ன அப்படின்னா இவங்களை வந்து யாராவது போன ஜென்மத்தில் யாராவது நிலத்தையாவது ஏமாற்றிருப்பாங்க. அந்த மாதிரி இவர்கள் பெருநிலத்தையும் சம்பாதித்து அதை அப்படியே விட்டுருவாங்க. இந்த லேண்ட் அவங்க கைவிட்டு போயிடும். அப்போ இவங்களுக்கு பக்கம் இவங்க மேலே ஒரு லேண்ட் இருக்கக்கூடாது. இவங்க கணவரை பேர்லேயே ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா நோ ப்ராப்ளம். ஓகேங்க. எந்த வயதிற்கு மேல் வந்து இவங்களுக்கு வந்து ரொம்ப அதிர்ஷ்டமான 40க்கு அப்புறம் தான் இவங்க வாழ்க்கையே. அதிர்ஷ்டமான காலம் 40க்கு மேலே. 40லேருந்து 70 வரைக்கும் ராஜாதி ராஜ வாழ்க்கை. ஆனால் 40 வரைக்கும் கஷ்டம். குட் அண்ட் பேட் நிறைய சொல்லிட்டீங்க குருஜி.
அண்ட் இந்த பேடான விஷயங்களை வந்து சரி பண்ணுறதுக்கு என்ன ஒரு பர்மனண்ட்டான ஒரு சொல்யூஷன்னா என்ன கொடுக்க முடியும்? பர்மனெண்ட்டான சொல்யூஷன்னா இவர்கள் எப்பொழுதும் குரு பகவான் கூடவே இருந்தால் அவங்களுக்கு வாழ்க்கை நல்லாயிருக்கும். குருவை அவங்க வழிபட்டுட்டே இருக்கணும். அது ஒன்று. இவங்களோட ப்ளஸ்ஸான 3 விஷயம் அப்படின்னு நான் சொல்கிறேன் பாருங்க. இவங்களோட ப்ளஸ்ஸான 3 விஷயம்னா இவங்களோட அதிகபட்ச நேர்மை ப்ளஸ், ரொம்ப ரொமான்டிக் ப்ளஸ், எந்த பிரச்சனை வந்தாலும் சாதுரியமாக இவங்களோட பேச்சு திறமை இவங்களோட ப்ளஸ். இவங்களோட மைனஸ் என்ன? பிழைக்கவே தெரியாது. இவங்களோட பெரிய மைனஸ் என்ன? ஏன்னா 6 கோடினா புதன் போயிடுறான். இவங்களுக்கு இந்த அப்படியே ஒரு பாலிஷாக பேசலாம் வராது. ஸ்ட்ரெயிட்டாக மூஞ்சிக்கு நேராக பேசிடுவாங்க. அது மைனஸ். 2வது மைனஸ் என்னன்னா கணவரை விட்டு பிரிஞ்சே இருப்பாங்க. கணவர் கூட இருந்தும் இல்லை. இவங்களோட லவ் எல்லாமே மொபைல் லவ் தான். இவங்க லவ் எல்லாமே வந்து இந்த மாதிரி தானே தவிர கூட இருக்க மாட்டாங்க. ஏன்னா சந்திரன் 7 கூடியவன் அலை பாய்ந்து கொண்டே இருப்பான். இன்றைக்கி ஒரு ராசி இருப்பான், நாளைக்கு ஒரு ராசி இருப்பான். கணவர் இருந்தும் இல்லாதது போல தான். அடுத்து இவங்களோட பெரிய மைனஸ் உடன் பிறந்தவங்களால வேதனை, அம்மானால வேதனை, அப்பானால வேதனை. இவங்களால வேதனை இருந்துக்கிட்டே இருக்கும். இவங்களுக்கு இவங்க மட்டும்தான் சந்தோஷம். கலைகளில் ரொம்ப பெரிய ஆளாக இருப்பாங்க. நல்லா ஓவியம் வரைவாங்க, நல்லா பாட்டு பாடுவாங்க, பெரிய ஆள். அந்த வேதனைக்கெல்லாம் தீர்வு வந்து குரு பகவானை குருவை பிடிச்சா சரியாயிடும். தங்கம் நிறைய போட்டுக்கணும். குரு தட்சிணாமூர்த்தியை வழிபடணும். குருஜி, இந்த கர்ம பலன்களை பற்றி ரொம்பவே சிறப்பாக சொன்னீங்க. இந்த கர்மாவை வந்துட்டு பொதுவாக சொல்லுவாங்க, விதியை மதியால் வெல்லலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதனுடைய ரகசியத்தை சொல்லுங்க குருஜி. இந்த கர்மாவை சரி பண்ண என்ன பண்ணலாம்? ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் வினோத் ஒவ்வொரு விதமான விஷயங்கள். இதெல்லாம் ஒரு விஷயம் எதுவுமே ஹிடன் திங்ஸ்னே நம்ம ஜோதிட சாஸ்திரத்தில் எதுவும் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள், மேஷ ராசிக்காரர்களுக்கு இப்படி, இந்த மீனராசிக்காரங்க இப்படி, இந்த மாதிரிலாம் நம்ம சொல்கிறோம். ஒருத்தருக்கு தலையில் அடிபடும், இது இவங்களுடைய ஜென்ரல் நேச்சர், இது இவர்களுக்கு இந்த மாதிரி இருக்கும், இது இவங்க ஜென்ரல் நேச்சர் அப்படின்னா அந்த காரியங்களை நம்ம ஈடுபடாமல் இருக்கணும். அதுதான் அதனுடைய நோக்கம். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ராசிக்கு இந்த பாதகாதிபதியை நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அதுக்குரிய செயல்களில் நம்ம இறங்காமல் இருக்கணும். அதுதான் விதியை மதியால் வெல்றதுங்கிறது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொன்னால், ஒரு தம்பதிகள் பிரிஞ்சிருக்கணுங்கிறது விதி. இப்போது நம்ம மீனோ, மிதுனோ, கன்னி, தனுசு சொல்கிறோம். இவர்களுக்கு டைவர்ஸ் ஆகணுங்கிறது விதி என்றால் அது அப்படியே நடக்குமானா கிடையாது. ஒரு நீதிபதி இருக்காருன்னா அந்த நீதிபதி குற்றவாளிக்கு எப்படி தண்டனை கொடுக்குறாரு? இப்போ மரண தண்டனை கொடுக்குற நீதிபதியும் இருக்காரு. அதே நீதிபதி அதே குற்ற செயலுக்கு 6 மாத சிறை தண்டனை கொடுக்குறது இருக்கு. ஏன்னா குற்றத்தினுடைய அடிப்படையில் அதனுடைய தன்மையை பார்த்து தான் இவங்க வந்து தண்டனை கொடுக்குறாங்க. உச்சக்கட்ட தண்டனையா, சாதாரண தண்டனையான்னு. தண்டனைகள் மாறுபடுவது எதனா இந்த இன்டென்சிட்டியை பேஸ் பண்ணி. அங்கே தான் இங்கே ட்ரிக்கே. ஜோதிட சாஸ்திரம் சொல்லிடும் 7 கூடையவன் விதி வந்து பாதகாதிபதி டைவர்ஸ் ஆகிடும்னு சொல்லிடும். ஆனால் கடவுள் என்ன செய்கிறார்? உங்களுடைய நற்குணத்தின் அடிப்படையில் உனக்கு என்ன பிரிக்கணும் அவ்வளோதானே, ஃபயர் அனுப்பிவிட்டுருப்போம் என்று சொல்லி பிரித்து வச்சிடறாரு. அது கூட பிரிவின் ஒரு பகுதி தான், டைவர்ஸ் மாதிரி தான். இவங்களும் பாட்டிலேயே லவ் பண்ணுவாங்க, சாங்கிலேயே லவ் பண்ணுவாங்க, பிரிஞ்சு தான் இருக்காங்க. ஆனால் அதுக்கு பேர் டைவர்ஸ் கிடையாது, அதுக்கு பேர் வெறும் பிரிவு. அப்போது ஒரு தண்டனையை சிம்பிளிஃபை பண்ண கடவுளால் முடியும். அப்போ நீங்கள் கர்ம பலன்னா என்னன்னா, நமக்குரிய யோகாதிபதி யாரு? இப்போது ஒரு ராசிக்கு யோகாதிபதினு இருப்பாங்கல்ல, அவங்கள நீங்கள் நிறைய வழிபடுறதன் மூலம் என்ன ஆகும் அப்படின்னா, கடவுளுடைய அருகில் நீங்கள் செல்லுகிறீர்கள். நமக்கு நன்மை பயக்கும் கிரகங்களை எல்லாம் நமக்கு நன்மை பயக்கும் கிரகங்களை அதிகமாக தொடுவதன் மூலம் நிறைய ஆன்டிபயோட்டிக் எடுத்துக்கிற மாதிரி கிருமி நம்ம பக்கம் வராது. நீங்கள் உங்களை பலப்படுத்திக்கணும். அப்போ நமக்கு ஒரு ராசிக்கு நமக்கு தெரியும் 2, 5, 7 கூடவன் நல்லவன், 11 கூடவன் நல்லவன். அப்போ இந்த ராசிக்காரர்கள் இந்த தெய்வங்களை வழிபடுவதன் மூலம் தண்டனைகள் சிம்பிளிஃபை ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், வேலை போக வேண்டியது ஆனால் டிபார்ட்மெண்ட்டை மாற்றிட்டாங்க. இப்படி வந்த கத்தி அப்படி மாறிடுச்சு, கன்வெர்ட் ஆயிடுச்சு. அதுதான் கடவுளோட ட்ரிக்கு. கடவுள் நினைச்சா தண்டனையை கன்வெர்ட் பண்ணி மாற்ற முடியும். அது அவருக்கு தண்டனை தான். குவாலிட்டியில் இருந்தவர் ப்ரொடக்ஷனில் போய் கஷ்டப்பட போகிறார். ப்ரொடக்ஷனை பற்றி அவருக்கு ஒன்றுமே தெரியாது. எல்லாரும் ரேக்கிங் பண்ணுவாங்க, டீம் மெம்பர்ஸ்லாம். அந்த ரேக்கிங்கை தாண்டிட்டு அந்த இடத்துல அவர் பர்ஃபார்ம் பண்ணி ஆகணும். அது ஒரு தண்டனை தான். இதுக்கு அவன் வேலையை விட்டே போயிடலாம். ஆனால் வேலை போகாமல் இந்த தண்டனை கன்வெர்ட் பண்ணார். ஏன்னா அவன் நல்லவங்கிற ஒரு பாயிண்ட்டுக்காக. அப்போ நாம் செய்ய வேண்டியது என்னவென்றால், யோக கிரகங்களை நம்ம ஆக்டிவேட் பண்ணிக்கிட்டால் நமக்கு என்ன ஆகும்? தண்டனைகள் சிம்பிளிஃபை ஆகும். மற்றபடி இவங்க சொல்கிற மாதிரி இந்த கலர் ட்ரெஸ் போட்டுக்கோங்க, இந்த கலர் பூவை அணிஞ்சுக்கோங்க, இதெல்லாம் பண்ணால் கிரகங்களை கன்வெர்ட் பண்ணுறது அப்படிலாம் கிடையாது. நமக்குன்னு யோகம் செய்கிறவங்க இருக்காங்கல்ல, அவங்கள நம்ம நிறைய சக்தியாக வச்சுக்கிட்டா. இப்போது ஒன்றும் இல்லை வினோத், சிம்பிளாக சொல்கிறதா இருந்தால், எனக்கு பாட்டு வராது, எனக்கு இசை, எனக்கு வந்து ஓவியம் வராது, எனக்கு இதெல்லாம் வராது, இதெல்லாம் என் வீக்னஸ். ஆனால் எனக்கு பேச்சு வரும், எனக்கு இதெல்லாம், எனக்கு பலம்னு ஒன்று இருக்கும்ல, அந்த பலத்தெல்லாம் ஆக்டிவேட் பண்ணால் அந்த ரூட்டில் பொழைச்சிட்டு போயிடுறேன். நான் ஏன் வராததை பற்றி கவலை பண்ணும்? வர்றதை வச்சு பொழைச்சிக்கிறேன். சிம்பிள், அவ்வளோதான். அப்போது ஒரு ராசிக்கு மைனஸ்ன்னு இவ்வளோ சொல்கிறோமே,
ப்ளஸ்ன்னு எவ்வளோ இருக்குது, இந்த ப்ளஸ்ஸை நிறையா பண்ணிங்கன்னா மைனஸ் தன்னால் கம்மியாயிடும். இதெல்லாம் எப்படி குருஜி கண்டுபிடிக்கிறது? ஏன்னா நம்ம ஆல்ரெடி டிசைடட். நம்ம ஒவ்வொரு பதிவுகள்லையும் மேஷராசிக்காரர்கள் பிறப்பு பலன் நம்மளே பேசியிருக்கோம். இதெல்லாம் தான் உங்களுக்கு கிடைக்கும், இதெல்லாம் தான் உங்களுக்கு இருக்கும், இதெல்லாம் தான் உங்களுக்கு அமைப்பு. அந்த அமைப்பை இதெல்லாம் ப்ராப்ளமோ அந்த ப்ராப்ளத்தையே ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காம இதெல்லாம் ப்ளஸ்ஸோ அதை ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா நிறைய பேர் அதை தான் பண்ண மாட்டேங்கிறோம். நமக்கு எது வருமோ அந்த ரூட்டில் போகணும். வராத தொழில் பின்னாடி இப்போ கூட பாருங்கள், ஒருத்தர் பேசலைன்னா அதுக்காக மெனக்கெட்டு உட்காந்து பேசுறது ட்ரை பண்ணிட்டு இருப்போம். ஒருத்தர் நம்மக்கிட்ட உயிராக பேசிகிட்டு இருப்பாங்க, அவங்கள மதிக்க மாட்டோம். அதை நான் சொல்ல வருது, நமக்காக நேரம் எதுக்குங்க? இந்த கிரகங்கள் நமக்கு அருள் புரிகிற கிரகங்கள் இருக்கு பாருங்க, அந்த நேரத்தில் ஒரு தொழில் ஆரம்பிங்க. அந்த அருள் புரிகிற கிரகங்கள் வர்ற நேரத்தில் ஒரு பிஸ்னஸ் பண்ணுங்க. அவன் ரெடியாக இருக்கான் நமக்கு தரப்போகிறான். இதை வச்சு நீங்கள் கைத்தை பிடிச்சி மேலே வந்துட்டீங்கன்னா மைனஸ் எல்லாம் ப்ளஸ்ஸாக மாறிடும். ஸோ அப்போது அந்த அந்த அருள் தர்ற கிரகங்கள் என்னங்கிறது ஒரு ஜாதகத்துக்கு லக்னாதிபதி 2 கூடியவன், 5 கூடியவன், 7 கூடியவன், 11 கூடியவன், இதெல்லாம் அருள் தரும் கிரகங்கள். அதுக்குரிய கோயில்கள் போகிறது, அதுக்குரிய பதிகங்கள் பாடுறது, இதெல்லாம் பண்ணாலே இப்போ நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு தன்னால் சிம்பிளிஃபை ஆகிடும். இது ஒன்றும் இல்லை, ஒரு கோடு போடுறீங்க, இந்த கோட்டை எப்படி சின்ன கோடாக ஆக்கணும்? எப்படின்னா இந்த கோட்டு பக்கத்தில் ஒரு பெரிய கோடு போட்டிங்கன்னா இந்த கோடு சின்ன கோடாயிரும். இது என் ராசியில் இருக்கிற ப்ராப்ளம். இந்த பக்கத்திலேயே நான் நிறைய நல்லது பண்ணிட்டேன்னா இந்த ப்ராப்ளம் சின்னதாயிடும், இது பெருசாயிடும். அவ்வளோதான், சிம்பிள். ஓகே. இப்போ உங்களை தொடர்பு கொள்ளணும், நம்மளுடைய ஆடியன்ஸ் வந்து எப்படி தொடர்பு கொள்ளலாம்? நம்மளுடைய நேயர்கள் பொறுத்த வரைக்கும் என்னை தொடர்பு கொள்ள கீழே போயிட்டு இருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்தருளிருக்கிற புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.